அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் ஆங்கில ஆண்டு 2025 ஆண்டிற்கான வருட ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான வருட ராசி பலன்கள். வருட ராசி பலன்கள் பொதுவானவை. ஒவ்வொரு ராசிக்கும் நிகழவுள்ள பொதுவான பலன்கள். இந்த ஆண்டில் நிகழ இருக்கின்ற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி போன்ற நீண்ட நாள் ஒரு ராசியில் தங்கி இருக்கும் கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை அவதானித்து அந்தந்த ராசிக்குரிய அதிபதிகளையும் கணக்கில் எடுத்து பொதுவான பலன்களாக தரப்படுகிறது. பிரத்யேகமான பலன்களை அறிய விரும்புவோர் அவரவருடைய பிறந்த நேரம், தேதி, ஊர் போன்ற விவரங்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். அந்தந்த மாதத்திற்குரிய மாத ராசி பலன்களை தை மாதம் முதல் மீண்டும் தொடர்ந்து வெளியிட எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளை தியானித்து வெளியிட விரும்புகிறேன். தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கும் உங்கள் அன்பன் மதுரை காசி குமரன். இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசிக்காரர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அஸ்ட்ரோநியூமராலஜி முறையில் இந்த வருடம் 9ஆம் எண்ணுக்கு உரியது. செவ்வாயின் வருடம், அதாவது உங்கள் ராசிநாதனின் வருடம். கடகத்தில் பலமின்றி ராசிநாதன் உள்ளார். பொறுமை அவசியம். 7/6/2025 செவ்வாய் சிம்மராசி சென்றதும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். புதிய எண்ணங்கள் மற்றும் திட்டங்கள் செயல் வடிவம் பெற்று நற்பலன்கள் தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். தெய்வ அனுக்கிரகம் உண்டு. புதிய வேலை தேடும் இளைஞர்களுக்கு 7/6/2025 முதல் அதிர்ஷ்ட போக்கு உருவாகும். இடமாற்றத்துடன் பதவி உயர்வு, பணிமாற்றம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சனி 12ஆம் இடத்திற்கு 29/3/2025 வருகிறார். 7.5 ஆண்டு சனி ஆரம்பமாக உள்ளது. வீண் பயணங்கள், அலைச்சல், அனாவசிய செலவுகள் உருவாகும். சேமிப்பு கரையும். குழந்தைகள் மூலம் செலவும் கவலையும் அதிகரிக்கும். நண்பர்கள் விலகுவர். உடன் பிறந்தோர்கள் பகைத்திடுவர். மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கும் நிலை உருவாகும். ராகு 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் 18/5/2025 முதல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தொழில், வியாபாரம், லாபம் அதிகரிக்கும். தொழில் மாற்றம், விரிவாக்கச் செலவுகள் உண்டு. ப்ரொமோட்டிங், விளம்பரச் செலவுகளும் ஏற்படும். பெண்களுக்கு வருட ஆரம்பம் முதல் 7/6/2025 வரை மன நிம்மதி குறைவு. 7/6/2025 முதல் வருட இறுதி வரை சுப நிகழ்ச்சிகள் விருத்தியாகும். பணிபுரியும் பெண்களுக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வும் கிட்டும். கணவன் மற்றும் உடன் பிறந்தோர்களுக்கு நன்மை உண்டு. அவர்கள் மூலம் ஆதாயமும் பெறலாம். முதியோர்களுக்கு மார்ச் 30 முதல் பயணங்களில் கவனம் தேவை. வெளியூர் வாசம் தவிர்ப்பது நலம். மேசராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். கஷ்ட பலன்களை களைய சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வில்வ அர்ச்சனை செய்து பரிகாரம் தேடலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அஸ்ட்ரோநியூமராலஜி முறையில் இந்த வருடம் 9ஆம் எண்ணுக்குரியது. செவ்வாயின் வருடம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சமபலம் கொண்டவர். இணக்கமாய் இருந்தால் முழு ஆதரவும், மறுத்தால் ஆதரவின்மையும் வெளிப்படுத்துவார். சகோதரர்களோடு பிணக்கின்றி பயணிக்கவும். ராசியில் பெருந்தடையாய் உள்ள குரு பகவான் 14/5/2025 முதல் 2ஆம் இடத்திற்கு மிதுன ராசி செல்கிறார். நண்பர்கள் மூலம் ஆதரவு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெருகும். குழந்தைகளின் போக்கில் மாற்றம் உண்டு. பிணக்குகள் சரியாகும். முன்னேற்றம் உண்டு. சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு 29/3/2025 வருகிறார். தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும். வெளியூர் பயணம் வெற்றி தரும். ஊழியர்கள் மற்றும் வேலையாட்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் 18/5/2025 முதல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தொழில், வியாபாரம், லாபம் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கம், புதிய தொழில்கள் உருவாகும். வருட ஆரம்பம் முதல் 29
29/3/2025 வரை பெண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் தொடரும். 29/3/2025 முதல் வருட இறுதி வரை தேகபலம் விருத்தியாகும், சுபிட்சம் பெருகும், நண்பர்கள் உதவி உண்டு, மாணவர்கள் கருத்தூன்றி படித்து வெற்றி காண்பர். முதியோர்களுக்கு மார்ச் 30 முதல் தேகபலம் விருத்தியாகும், நண்பர்கள் மூலம் சகாயம் பெறலாம். ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். கஷ்ட பலன்களை களைய வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடும் பரிகாரம் தேடலாம். மிதுனராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். அஸ்ட்ரோநியூமராலஜி முறையில் இந்த வருடம் செவ்வாயின் வருடம். உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சமபலம் கொண்டவர். செவ்வாய் 6 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு சொந்தமானவர். இணக்கமாய் இருந்தால் முழு ஆதரவும், மறுத்தால் ஆதரவின்மையும் வெளிப்படுத்துவார். மறைமுக எதிரிகளின் எண்ணிக்கையை பெருக்காமல் பொறுமையாகவும் நயமாகவும் எதிர்கொண்டு சமாளிக்கவும். ராசியில் குரு பகவான் 14/5/2025 முதல் அமர இருக்கிறார். சனி 10ஆம் இடத்திற்கு வருகிறார். தொழில் மாற்றம், இடமாற்றம் உண்டு. புதன் கும்பம், மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம் முதல் துலாம் வரை கோச்சாரத்தில் சஞ்சாரிக்கும் காலம் அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும். அதாவது 11/2/2025 முதல் 27/2/2025 வரையிலும், 7/5/2025 முதல் 22/6/2025 வரையிலும், ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரையிலும் உள்ள காலகட்டத்தில் ஆற்றும் பணிகளில் முழு வெற்றி கிட்டும். ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் 18/5/2025 முதல் வர இருப்பதால் பாக்கிய தடையும் தந்தையாருக்கு அசௌரியமும் ராகுவினால் உருவாகும். கேதுவின் மூலம் துணிச்சலும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும், நற்பலன்களும் விளையும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த மந்தகதி மே மாதம் முதல் விலகும். முதியோர்களுக்கு மார்ச் 29 முதல் புதிய பணிகள் தோன்றும், சமூக அந்தஸ்து பெருகும். மிதுனராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். கஷ்ட பலன்களை களைய வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து பரிகாரம் தேடலாம். கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் இந்த வருடம் செவ்வாயின் வருடம். உங்கள் ராசிக்கு வலுத்த யோகாதிபதி ஆவதால் இந்த வருடம் அதிர்ஷ்டகரமானதாக அமையும். வாழ்க்கையில் பல்வேறு திருப்பு முனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். 7/6/2025 முதல் ஆற்றலும் வேகமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி குறையும். நிதானம் விடாது கடைபிடிக்கவும். குரு 11ஆம் வீட்டில் உள்ள வரை, அதாவது 14/5/2025 வரை சாதகமான பலன்கள் தடையின்றி நடந்தேறும். அட்டமத்து சனியின் தாக்கத்தை எளிதில் சமாளிக்கலாம். சனி 9ஆம் இடத்திற்கு 29/3/2025 முதல் மீனராசிக்கு செல்ல இருக்கிறார். பாக்கிய தடைகள் உருவாகும். தந்தையார் மீது விரோதமும் தந்தையாருக்கு அசௌகரியமும் ஏற்படும். 18/5/2025 முதல் ராகு 8லும் கேது 2லும் சாதகமற்ற நிலையில் உலவ வருகின்றனர். பணப்பிரச்சனை, வீண் செலவு, பொருள் நஷ்டம் உருவாகும். தாயாருக்கு அசௌகரியம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி குறையும். குருவும் 12ஆம் இடம் செல்வதால் வெளியூர் பயணம், இடமாற்றம், வீண் அலைச்சல், அனாவசிய செலவுகள் உருவாகும். சந்திரன் சாதகமற்று உலவும் தினங்களில் எச்சரிக்கை தேவை, பொறுமை அவசியம். மாணவர்களுக்கு 14/5/2025 முதல் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு வருட பிற்பாதியில் நிம்மதி குறையும். முதியோர்களுக்கு மார்ச் 29 முதல் பிள்ளைகளை அண்டி இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். கடகராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். கஷ்ட பலன்களை களைய சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு பரிகாரம் தேடலாம். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் இந்த வருடம் செவ்வாயின் வருடம். உங்கள் ராசிக்கு வலுத்த யோகாதிபதியாவதால் இந்த வருடம் அதிர்ஷ்டகரமானதாக அமையும். செவ்வாய் 7/6/2025 அன்று தங்கள் ராசியில் வந்து அமர்கிறார். அது முதல் உடலிலும் மனதிலும் சுறுசுறுப்பு தோன்றும். குரு கிரகமும் 14/5/2025 முதல் லாபஸ்தானத்திற்கு வருவதால் சந்தோஷம் பெருகும். குழந்தைகள் ஆதரவு கரம் நீட்டுவர். அட்டமத்து சனி 29/3/2025 முதல் ஆரம்பமான போதிலும் அந்த வீட்டின் அதிபதி குரு 11ஆம் வீட்டில் உள்ளதால் தாக்கம் குறையும். இருப்பினும் பகைவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். யாரையும் அதிகாரம் செலுத்தாமல் அனுசரித்து போவது நலம். பார்ட்னரோடு விவாதம் தவிர்க்கவும்.
8 அமர்ந்த ராகு 18/5/2025 முதல் 7 கேது ஜென்மத்திலும் சாதகமற்ற நிலையில் உலவ வருகின்றனர். காரிய தடைகள் உருவாகும். பார்ட்னருக்கும் பிரச்சனை, பார்ட்னராலும் பிரச்சனை உருவாகும். மாணவர்களுக்கு வெளி மாநிலம் சென்று கற்க வேண்டிய சூழல் உருவாகும். பெண்களுக்கு வருட பிற்பாதியில் நற்பலன்கள் உண்டு. முதியோர்களுக்கு வெளியூர் வாசம் ஏற்படும். அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். சிம்மராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். கஷ்ட பலன்களை களைய சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு பரிகாரம் தேடலாம். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் அமர 3ஆம் வீட்டு செவ்வாய் நீச்சகதியில் உள்ளார். குருவின் பார்வையால் தங்களுக்கு சுபிட்சமாக புது வருடம் பிறக்கிறது. படிப்படியாய் தடைகள் விலகும். கேது 18/5/2025 முதல் 12ஆம் வீடு செல்கிறார். எடுத்த பணிகளில் வெற்றி கிட்டும். 6ஆம் இடத்தில் உள்ள சனி எதிரிகளின் தொல்லைகளை மட்டுப்படுத்துவார். குரு 14/5/2025 முதல் 10ஆம் வீடு சென்றவுடன் தொழில் மாற்றம், வீடு மாற்றம் உருவாகும். சனி 29/3/2025 முதல் 7ஆம் இடம் செல்வதால் பார்ட்னர் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிட்டும். நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் சிலருக்கு யோகமானதாக அமையும். உங்கள் ராசிநாதன் புதன் ராசிக்கு 2, 4, 6, 8, 10 மற்றும் 11ஆம் இடத்தில் உழவும் காலம். அதாவது 4/1/2025 முதல் 24/1/2025, 11/2/2025 முதல் 27/2/2025 வரையிலும், 7/5/2025 முதல் 23/5/2025 வரையிலும், 6/6/2025 முதல் 30/8/2025 வரையிலும், 15/9/2025 முதல் 3/10/2025 வரையிலும் மற்றும் 23/11/2025 முதல் 6/12/2025 வரையிலும் உள்ள சாதகமான பலன்கள் நடக்கும். எண்ணிய செயல்களை வெற்றியுடன் ஆற்றிவிடலாம். மாணவர்களுக்கு வெளி மாநிலம், வெளிநாடு சென்று கற்க வேண்டிய சூழல் உருவாகும். பெண்களுக்கு அலைச்சலும் வீண் பயணங்களும் உண்டு. பணிபுரியும் பெண்கள் இடமாற்றம், பதவி உயர்வு காண்பர். முதியோர்களுக்கு வெளியூர் வாசம் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா சென்று வரும் பாக்கியம் கேட்டும். கன்னிராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. கஷ்ட பலன்களை களைய செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு பரிகாரம் தேடலாம். துலாராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் சனியுடன் சேர்ந்து உச்ச வீட்டை நோக்கி பயணிக்கிறார். கடின முயற்சியும் வேலை பளுவும் அதிகரிக்கும். அதற்கு உண்டான பலனும் கிட்டும். குரு 8 9ஆம் வீட்டிற்கு 14/5/2025 முதல் செல்ல இருப்பதால் அன்று முதல் சுக சௌபாகியங்கள் விருத்தியாகும். தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும். விரும்பிய இடமாற்றம் கிட்டும். புதிய முயற்சிகள் நற்பலன்களை அள்ளித்தரும். 5ஆம் இடத்தில் இருக்கும் சனி கிரகமும் 29/3/2025 முதல் வெற்றி தரும் 6ஆம் இடம் செல்கிறார். எடுக்கும் எச்செயலும் வெற்றியை தரும். விசுவாசமிக்க பணியாளர்கள் அமைவார்கள். கடன் வசூலாகும். 12ஆம் இடத்தில் உள்ள கேது சகாயஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு 18/5/2025 முதல் செல்ல இருப்பதால் நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் பலன்கள் பங்குனி மாதம், சித்திரை மாதம் மற்றும் ஆவணி மாதத்தில் பரிபூர்ணமாய் கிட்டும். சுக்கிரன் மூலம் 29/6/2025 முதல் 21/8/2025 வரையிலும், 15/9/2025 முதல் வருட முடிவு வரை சுப பலன்களை அள்ளித்தருவார். மாணவர்களுக்கு வெளியூரில் சென்று படிக்கும் நிலை உருவாகும். பெண்களுக்கு 7/6/2025 வரை அசௌகரியங்கள் தொடரும். வருட பிற்பகுதியில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். முதியோர்களுக்கு உடல் அசௌகரியம் உருவாகும். மருத்துவ சோதனைகள் மேற்கொண்டு உடலை பேணிக் கொள்ளவும். துளாராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. கஷ்ட பலன்களை களைய செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு பரிகாரம் தேடலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் 9ஆம் வீட்டில் நீச்சகதியில் சஞ்சாரம் செய்கிறார். குருவின் கடாட்சம் கவசம் போல் உள்ளதால் அன்றாட பணிகளிலும் புதிய முயற்சிகளிலும் வெற்றியே கிட்டும். செவ்வாய் 7/6/2025 அன்று
சிம்மராசி செல்கிறார். அன்று முதல் தேக பலமும் மனோபலமும் மேலும் அதிகரிக்கும். தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும். 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி கிரகம் 29/3/2025 முதல் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்வதால் மன நிம்மதியை குலைத்த பல்வேறு தடைகள் அகலும். சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தைகள் நிலை மேன்மையடையும். நண்பர்கள் உதவிடுவர். 11ஆம் இடத்தில் உள்ள கேது 18/5/2025 முதல் 10ஆம் இடம் செல்வதால் காரிய ஜெயம் உண்டு. அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் வரும் ராகு மூலம் நிம்மதி பாழாகும். வீடு வாகனம் மாற்றம் உருவாகும். குரு கிரகம் 14/5/2025 முதல் 8ஆம் இடம் செல்வதால் செயல்களில் தேக்கம் உருவாகும். பெரியோர்களை பகைத்திடல் வேண்டாம். பெண்களுக்கு இந்த வருடம் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். மாணவர்களுக்கு வருட பிற்பகுதியில் சுபிட்சம் உண்டு. தேர்வில் முழு வெற்றி பெறுவர். முதியோர்களுக்கு நிம்மதி குறைவு உண்டு. உடல் அசௌரியம் ஏற்படும். விருச்சிக அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. கஷ்ட பலன்களை களைய சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு பரிகாரம் தேடலாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். 4ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் வீட்டில் புதன் என கிரகங்கள் சாதகமற்று இருந்த போதிலும் 3ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் மூலம் கடின முயற்சியையும் அதற்கொப்ப பலனையும் தருவார். 10ஆம் இடத்தில் உள்ள கேது வெற்றிக்கு உறுதியை தருவார். குரு 14/5/2025 முதல் 7ஆம் இடம் செல்வதால் மனதில் நம்பிக்கையும் பெரியோர்களின் ஆதரவும் கிட்டும். திருக்கோவில் இறை தரிசனம் செய்யும் பெரும் பாக்கியம் பெறலாம். உடல் உபாதைகள் மறையும். உள்ளமும் உடலும் பலம் பெறும். இதுகாரும் உபஜயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 4ஆம் இடம் செல்வதால் குடும்பத்தினரை விட்டு பிரியும் சூழல் ஏற்படும். மனக்கவலை அதிகரிக்கும். பரம்பொருளிடம் சரணடைவதன் மூலம் மாற்று வழி தெரியும். 10இல் பக்கபலமாயிருந்த கேது 18/5/2025 முதல் 9ஆம் இடம் செல்வதால் பாக்கிய தடை உருவாகும். அதே நேரத்தில் 3ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து துணை புரிகிறார். குரு கிரகம் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை கடகராசி செல்வதால் பண நெருக்கடியும் எதிர்பாரா இன்னல்களும் உருவாகும். பெண்களுக்கு வேலை பளுவும் வீண் அலைச்சலும் உருவாகும். மாணவர்களுக்கு கடின முயற்சி தேவை. முதியோர்களுக்கு நிம்மதி குறையும். குடும்பத்தாரோடு விவாதங்களை தவிர்க்கவும். தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். கஷ்ட பலன்களை களைய சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு பரிகாரம் தேடலாம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். குருவின் பார்வை ராசியின் மீது விழுகிறது. எதிர்பார்க்கும் சுப பலன்களும் செயல்களுக்கான வெற்றியும் 29/3/2025 முதல் பரிணமிக்கும். உடல் பலமும் மனோபலமும் விருத்தியாகும். குரு 5ஆம் இடத்திலும் சனி 3ஆம் இடத்திலும் இருக்கும் காலம் மிகவும் அதிர்ஷ்டமிக்கதாக அமையும். அதாவது 29/3/2025 முதல் 14/5/2025 வரையிலான காலத்தில் எடுக்கும் எல்லா முயற்சிக்கும் வெற்றி கிட்டும். 3ஆம் இடத்தில் நம்பிக்கை தரும் ராகு 18/5/2025 முதல் 2ஆம் இடம் வருவதால் பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் குழப்பம் நீடிக்கும். கேதுவும் 8ஆம் இடத்தில் இருக்குமாதலால் எதிர்பாரா இடையூறுகளும் உருவாகும். குரு கிரகம் 6ஆம் இடம் உழவும் காலத்தில், அதாவது 14/5/2025 முதல் புதிய பணிகள் உருவாகும். இடமாற்றம், பதவி உயர்வு உண்டு. பயணங்களும் வீண் செலவுகளும் உருவாகும். பெண்களுக்கு வருட முற்பகுதியில் வெற்றியும் வருட பிற்பகுதியில் உடல் சோர்வும் மனக்கவலையும் தோன்றும். மாணவர்களுக்கு கடின முயற்சி செய்தால் ஓரளவு வெற்றி பெறலாம். முதியோர்களுக்கு 29/3/2025 முதல் உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் ஆதரவு கரம் நீட்டுவர். மகர ராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். கஷ்ட பலன்களை களைய வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அரளி பூமாலை சாற்றி வழிபட்டு பரிகாரம் தேடலாம். கும்பராசிக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசியிலேயே அமர்ந்துள்ளார். செயல்களில் தீவிர முயற்சி காட்டிய போதிலும் 2024 எட்டா கனியாயிருந்தவை புது வருடத்தில் வசப்படும்.
பலனும் வெற்றியும் தரும். 14/5/2025 முதல் குரு 5ஆம் இடம் சென்றவுடன் யோகமான காலம். தேக பலமும் மனோபலமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் நற்பலன்களைத் தரும். 29/3/2025 முதல் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடம் செல்கிறார். தனப்பிராப்தம் அதிகரிக்கும். குடும்பத்தவர் மூலம் எதிர்பார்க்கும் வெற்றி கிட்டும். 2இல் அமர்ந்த ராகு 18/5/2025 முதல் ஜென்ம ராசியில் வருவதால் மனதில் புதிய முயற்சிகள் நற்பலன்களை தரும். தொழில் விரிவாக்கம், கூட்டுத் தொழில் உருவாகும். 7.5 ஆண்டு சனி இருந்தபோதிலும் சனி பகவான் இயற்கை சுபரான குரு வீட்டில் உள்ளதால் பாதக பலன்கள் வெகுவாக குறையும். ராசியில் ராகுவும் துணை புரிவதால் இந்த வருடம் எண்ணிய செயல்களை திட்டமிட்டபடி ஆற்றிவிடலாம். பெண்களுக்கு வருட முற்பகுதியில் குடும்ப பிரச்சனைகள் தொடர்ந்த போதிலும் பிற்பகுதியில் சுபிட்சமும் சௌபாகியமும் கிட்டும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமும் தேர்வில் வெற்றியும் பெறுவர். முதியோர்களுக்கு குடும்பத்தார் மூலம் ஆதரவு பெற முடியும். குழந்தைகள் மூலம் நன்மைகள் பெறலாம். கும்பராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. கஷ்ட பலன்களை களைய செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு பரிகாரம் தேடலாம். மீனராசிக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்திலும் ராகு ஜென்மத்திலும் உள்ளனர். 7.5 ஆண்டு சனியும் குருவின் சாதகமற்ற நிலையும் பல்வேறு அசுப பலன்களையும் பாக்கிய தடையும் எதிர்கொண்ட உங்களுக்கு 18/5/2025 அன்று நிகழவுள்ள ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி சாதகமான பலன்களை தரும். குருவும் 14/5/2025 முதல் 4ஆம் வீட்டிற்கு சென்றவுடன் கஷ்ட பலன்கள் குறையும். தெய்வ நம்பிக்கை வலுக்கும். இறை பலத்தாலும் தர்ம சிந்தனையாலும் சனியின் தாக்கத்திலிருந்து மீள முடியும். செவ்வாய் 7/6/2025 முதல் சிம்மராசிக்கு சென்றவுடன் தேக பலம் பெருகும். செயல்களில் ஆற்றலும் வேகமும் அதிகரிக்கும். புதனின் வலுவான சஞ்சார காலமான 6/6/2025 முதல் 30/8/2025 வரையிலும், மேலும் 15/9/2025 முதல் 6/12/2025 வரையிலுமான காலத்திலும் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டு. பெண்களுக்கு வருட முற்பகுதியில் பல்வேறு பொறுப்புகள் சூழும். பிற்பகுதியில் எடுக்கும் எச்செயலும் வெற்றியே தரும். பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும். இடமாற்றமும் உண்டு. மாணவர்களுக்கு வருட பிற்பகுதியில் படிப்பில் முன்னேற்றமும் தேர்வில் வெற்றியும் பெறுவர். முதியோர்களுக்கு இடமாற்றம் உண்டு. அலைச்சலும் பிரயாணங்களும் ஏற்படும். மீனராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருடம் சிறப்பான பலன்களை பெற வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். கஷ்ட பலன்களை களைய சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு பரிகாரம் தேடலாம்.